ஒரு சைட்ல ஆர்பிஐ தன்னோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னொரு சைட்ல பேங்க் செக்டார்ஸ் எல்லாருமே, அதாவது பேங்க்ஸ் எல்லாருமே தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஒரு பிரைவேட் பேங்க் தான் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னுடைய எம்சிஎல்ஆருடைய ரேட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால இஎம்ஐ கட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, லோன் பெரிய பெரிய அமௌண்ட்ல லோன் எடுத்தவங்க, கார் லோன், ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு எல்லாருடைய இஎம்ஐயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஹோம் லோன் எடுக்கிறவங்க எல்லாருமே சில இம்பாக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சாலும், அதாவது ஆர்பிஐ உடைய ரெப்போ ரேட் குறைஞ்சாலும் உங்களோட இஎம்ஐ வந்து உடனே எல்லாம் குறையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கால்குலேட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எம்சிஎல்ஆர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்த எம்சிஎல்ஆர் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாம பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றாங்க, இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் வரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல எம்சிஎல்ஆர் அப்படின்னா என்னன்னா, இதோடைய ஃபுல் ஃபார்ம் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேங்க் வந்து உங்களுக்கு மினிமமா லெண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு கீழெல்லாம் வந்து யூஸ்வலா லோட் கொடுக்க முடியாது. அதாவது பேங்க் இட் செல்ஃப் எவ்வளோ வந்து காஸ்ட்டுக்கு மணி ரைஸ் பண்ணணும், அதே மாதிரி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும், ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன, ஸோ ரெப்போ பாரோயிங் காஸ்ட் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து கால்குலேட் பண்றது தான் வந்து இந்த எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்சிஎல்ஆர் தான் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எம்சிஎல்ஆர் தான் ஹோம் லோனா இருக்கட்டும், கார் லோனா இருக்கட்டும், பர்சனல் லோன், பிசினஸ் லோன், இது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து பெஞ்ச் மார்க்கா பேங்க்ஸ் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எஸ்பெஷலி ஃப்ளோட்டிங் ரேட் லோன் யூசர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா எம்சிஎல்ஆர் சேஞ்ச்னால உங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த எம்சிஎல்ஆர் தான் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லலையா. ஸோ ஏன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தன்னுடைய எம்சிஎல்ஆர் 10-year ரேட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் 10-year ரேட்ஸை சில இடங்கள்ல ரெடியூஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனா 3 வருஷம் எம்சிஎல்ஆர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் வந்து May 7, அதாவது ஆல்ரெடி இது வந்து அப்ளிகபிள் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஹெச்டிஎஃப்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சேஞ்சஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதா தெரியுது அப்படின்னு சொன்னாலும் பேங்கிங் வேர்ல்டுல 5 பேசிக் பாயிண்ட்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேசிக் பாயிண்ட்ஸ், அதாவது பேசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா 100 பேசிக் பாயிண்ட்ஸ் தான் 1%. அப்போ 5 பேசிக் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 0.05% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா 40 lakhs, 50 lakhs, அதாவது 60 lakhs கூட பெரிய அமௌண்ட்ல வந்து இஎம்ஐ வந்து லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்மால் சேஞ்சஸ் கூட ஒரு லாங் டேர்ம்ல பெரிய டிஃபரன்ஸா தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே பேங்கிங் வேர்ல்ட்ல ரொம்பவே பெரிய பெர்சன்டேஜா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் இஎம்ஐ எடுத்தவங்களுக்கு, அதாவது இஎம்ஐ எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, எம்சிஎல்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலா என்ன நடக்கும்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்ல அப்படின்னா அதோடைய டென்ஷன் டைம் இருக்கு இல்லையா, ஸோ எவ்வளோ டைம் கட்டுறோம் அப்படின்றது இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ எப்போ ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இருந்தாலுமே ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணாலும் உடனேலாம் வந்து இஎம்ஐ அமௌண்ட் வந்து கம்மியாகாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஸோ ஏன் ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட், அதாவது இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகாது அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் லோன் பெஞ்ச் மார்க் டைப் தான். அதாவது இப்போ இந்தியாவில் மெயின்லி 2 டைப்ஸ் இருக்குது. இபிஎல்ஆர் பேஸ்டு லோன்ஸ், அதே மாதிரி எம்சிஎல்ஆர் பேஸ்டு லோன்ஸ். ஸோ இந்த இபிஎல்ஆர் லோன்ஸ்னா ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆனதுமே வந்து ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டரா ரீசெட் ஆகும். ஆனா எம்சிஎல்ஆர் லோன்ஸ்ல நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ரீசெட் சைக்கிள் இருக்கு, அதாவது 6 months 12 months கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் இன்னும் ரேட் மாத்தினாலும் உங்களுடைய இஎம்ஐ இம்பாக்ட் நெக்ஸ்ட் ரீசெட் வரைக்குமே வந்து வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது, எதுவுமே தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால பல பேர் வந்து ரெப்போ ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இஎம்ஐ ஏன் வந்து சேமா இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுட்டா மட்டும்தான் ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணாலும் அட் த சேம் டைம் வந்து இஎம்ஐ வந்து கட் ஆகாது, அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கிற பாரோவர்ஸ்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஹோம் லோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா
முதல்ல உங்க லோன் MCLR லிங்க்டா இல்ல EBLRல லிங்க்டான்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணுங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீசெட் டேட் எப்போ அப்படின்றத வந்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் தான் அந்த நாள்ல இருந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். தேர்ட் பாயிண்ட், நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ரெகுலரா வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஃபோர்த் ஒன்னு, பாசிபிளான ரீஃபைனான்ஸ் ஆப்ஷனை வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வேற பேங்க்ல லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ப்ராசஸிங் ஃபீ, லீகல் சார்ஜஸ், கன்வர்ஷன் காஸ்ட்ஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் வந்து டிசிஷன் எடுக்கணும். ஸோ பிளைண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற பேங்க்ல லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ரெண்ட், இன்சூரன்ஸ், பெட்ரோல், ஃபுட் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு மேல EMI இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மந்த்லி பட்ஜெட்ல கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஆகலாம். எஸ்பெஷலி ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து ஹை ப்ராப்பர்ட்டி பிரைசஸ்லாம் ரீசன்னால பல ஃபேமிலிஸ் வந்து லார்ஜ் டிக்கெட் ஹோம் லோன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால ஈவன் ஸ்மால் ரேட்ஸ் கூட வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா RBI ரேட் வந்து கட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னாலும், எக்கனாமிக்ஸ் growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஃபியூச்சர்ல ரெப்போ ரேட்ஸ் கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா பேங்க்ஸ் எல்லாமே இமிடியேட்லியா அவங்களுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ இது வந்து கேரண்டிலாம் கிடையாது. ஏன்னா பேங்கிங்கோடைய ஃபண்டிங் காஸ்ட் இருக்கு, டெபாசிட் காம்படிஷன்லாம் இருக்குது, ஸோ லிக்விடிட்டி ப்ரெஷர்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அவங்க ரேட்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த HDFC பேங்க் இப்போ இந்த MCLRல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க HDFC பேங்க்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா May 7ல இருந்து இது அப்ளிகபிள் ஆயிருச்சு. ஸோ உடனே வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டென்ஷன், அதாவது உங்களுடைய EMIல இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.